ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஃபைன். இன்னைக்கு வந்து எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேருக்கும் இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். அந்த டாபிக் பத்தி தான் வந்து பேசுறோம். சரிங்களா? மிஸ்டர் கௌதம் அதானி அவங்க பையனுக்கு வந்து ரீசெண்டா வந்து மேரேஜ் பண்ணாங்க. அந்த மேரேஜ் எல்லாருமே மேரேஜ் தனக்கு பண்றாங்க அப்படின்னு நினைக்க தெரியல. பட் இவங்களோட மேரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பையன் மேரேஜ்க்காக வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான், அந்த டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து வீடியோல பார்த்துருக்கோம். கௌதம் அதானியோட பையனுக்கு வந்து ரீசெண்டா மேரேஜ் நடந்தது. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய அதானி அவர்களுக்கு சொந்தமான சாந்தி கிராம் டவுன்ஷிப் அங்கதான் வந்து அவருடைய மேரேஜ் வந்து நடந்தது. இந்த மேரேஜுக்காக அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்தியாவுடைய வந்து டாப் மோஸ்ட் மில்லியனரோட பையனுக்கு வந்து மேரேஜ் நடந்து பயங்கர கிராண்டா ரொம்ப எல்லாருக்கும் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? பட் அதுதான் இல்ல. சரிங்களா? அவங்க எப்படி மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு மேரேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளா. அதுக்கப்புறம் சரிங்களா, பாரம்பரியமா அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் யாருக்கும் ரொம்ப பெரிய பணக்காரவங்களுக்கும் கிரிக்கெட்காரவங்களுக்கும் சினிமாக்காரவங்களுக்கும் அவங்களுக்குலாம் வந்து எதுவும் சொல்லாம அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் சொல்லி அந்த மேரேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மேரேஜ்ல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேரேஜ்க்காக வந்து 10,000 கோடி ரூபாய் வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டினுடைய சமுதாய நலனுக்காக வந்து மிஸ்டர் கௌதம் அதானி வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, நன்கொடையா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 கோடி ரூபாய் வந்து எதற்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்பட போகுது கேட்டீங்கன்னா, ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமௌண்ட்டை வந்து அவர் வந்து 10,000 ரூபாய் வந்து நன்கொடையா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி அவங்களுடைய பையன் இருக்காரு இல்லையா? கல்யாண மாப்பிள்ளை. அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்கள் சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மங்கள் சேவா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணம் ஆன நியூலி மேரிடா இருப்பாங்க இல்லையா? புதிதாக திருமணமான பெண்கள் வந்து டிசபிலிட்டியோட இருப்பாங்க, குறைபாடுகளோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக 10,00,000 ரூபாய் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கல்யாணத்தை வெளியிட்டு. இது வந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 500 பெண்களுக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இந்த வீடியோ வந்து போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ரோல் மாடலா இருக்காங்க இல்லையா? எல்லாருமே இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுல ரொம்பலாம் யாருக்கும் யாரும் செஞ்சா வேணாம். அட்லீஸ்ட் 1%, 2% அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணா எப்போதுமே நம்ம வந்து கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து உயர்வதான் தரும். எந்த ஒரு விஷயமே நம்ம கொடுத்து கொடுத்து பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உயர்வை நிச்சயமா தரும். கடவுள் நம்ம எல்லா விதங்களையும் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இதை நான் போய் சொல்ல கிடையாது. இது வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அப்படிலாம் நாங்களும் எத்தனையோ பேர் செஞ்சுக்கோம். பட் அதுக்கான பலன் இல்லை. எந்த விஷயத்தையுமே வந்து பலன் இல்லாம வந்து செய்யணும். சரிங்களா? எதிர்பார்ப்புகள் இல்லாம செஞ்சா நமக்கான இது வந்து கடவுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தருவாரு. சரிங்களா? தேங்க்யூ ஆல். பாய்.